ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க, நாங்கள் இன்றைக்கும் ஃபரானிஸ் கிச்சனில் நெத்தலி மீன் சம்பல் ஒன்று செய்கிற எப்படின்றதை பார்ப்போம். எங்கிட்ட நெத்தலி மீன் சம்பளை செஞ்சு கொள்றதுக்கு வெங்காயம் எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை, வெள்ளை வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், டெசிக்காய், ரம்பை, உப்பு, நெத்தலி மீன், கொச்சிக்காய் தூள், மஞ்சள், கட்டர் கொச்சிக்காய், இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க, இது எப்படி செஞ்சுக்கொள்றேன்ட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்பேன். ஃபஸ்ட்டுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்கிட்ட இந்த நெத்தலி மீனெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறதுக்கு. பேன் ஹீட்டாக போக்கல அதில் நான் எங்கிட்ட இந்த நெத்தலி ஃபிஷ் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆயில் கொஞ்சம் ஹீட்டாக கொண்டு வரப்போக்கல அதில் கருவேப்பட்டை 2 துண்டும் போட்டுக்கொள்கிறேன். இதை நான் வீடியோவில் காட்டல, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் வேண்டாம் போட்டுக்கொள்ளையிலும், அப்படி இல்லாட்டி போடாமையும் செஞ்சு கொள்ளையிலும். அதுக்கே கருவேப்பிலை 2 போட்டுக்கொள்கிறேன். இப்படி நெத்தலி மீன் கொஞ்சம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நெத்தலி மீன் எல்லாம் இப்படி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகிக்கொண்டு வரப்போக்கல இது அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு எங்களை மற்ற நெத்தலி மீன் எல்லாம் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நெத்தலி மீனெல்லாம் நல்லா இப்படி கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் இப்போ இந்த சம்பளை இப்படி செஞ்சுக்கொள்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு சட்டி ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த சம்பளை செஞ்சுக்கொள்கிறதுக்கு சட்டி கொஞ்சம் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல அதுக்கு நெத்தலி மீனை ஃப்ரை பண்ணிக்கொண்டு ஆயிலால் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே வெங்காயம் கொஞ்சம் எடுத்து இப்படி மெல்லிசாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதில் போட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் சோட்டை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த சம்பல் மிச்சம் பேருக்கு செய்ய தெரியுமா இருக்கேன். ஏனெண்டா இது குயிக்காக செஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல டேஸ்ட்டான ஒரு சம்பல் உண்டு. இது மிச்சம் பேருக்கு தெரிஞ்சாலும் புதுசாக குக் பண்ணுறதுக்கு பழகுறவங்களுக்கு இது மிச்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்றதுக்காக வேண்டித்தான் நான் இந்த வீடியோ இன்றைக்கி போடுறேன். நான் இன்றைக்கி இந்த சம்பளை செஞ்சுக்கொள்கிறதுக்கு எவ்வளோ வெங்காயம் எடுத்துக்கிறேன், எவ்வளோ நெத்தலி மீன் எடுத்துக்கிறேன்னு செல்லல. ஏனெண்டா இதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு வெங்காயம், தேவையான அளவு நெத்தலி மீன் போட்டு இதை செஞ்சுக்கொள்ளையிலும். வெங்காயத்தில் கலர் மாறி வெங்காயம் சோட்டையாக கொண்டு வரப்போக்கல இதுக்கு நான் ஃப்ரை பண்ணி வச்சுக்கொண்ட நெத்தலி மீன் எல்லாத்தையும் போட்டுறேன். அதிலே சின்னதாக கட் பண்ணி கொண்ட வெள்ளை வெங்காயம் கொஞ்சம், பச்சை கொச்சிக்காய் 2, ரம்பை 2 துண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், இதெல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். வெங்காயம் கொஞ்சம் இப்படி வசங்கி கொண்டு வரப்போக்கல இதுக்கே கொச்சிக்காய் தூள் கொஞ்சத்தையும் போட்டுக்கொள்கிறேன். அதுக்கே மஞ்சத்தூள் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். கட்டர் கொச்சிக்காய் கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். உப்பு கொஞ்சமும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா சோட்டையாகி வரக்காட்டி இதுக்கு உப்பு போட போக்குள்ள கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. எங்களோட நெத்தலி மீன்லேயும் உப்பு இருக்கும், அதனால உப்பு போட போக்குள்ள பார்த்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி எங்களோட நெத்தலி மீன் எல்லாம் நெத்தலி கருவாடு சம்பல் செய்கிற மாதிரி தான் சம்பல் செஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி தான் நெத்தலி கருவாடும் ஃப்ரை பண்ணி சம்பல் செஞ்சு கொள்ளுறேன். இது நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட நெத்தலி மீன் சம்பல். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டான சம்பல் உண்டு மட்டும் இல்லை, இது நல்ல ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு உண்டு. மிச்சம் பேர் இந்த நெத்தலி மீன், நெத்தலி கருவாடு எல்லாம் தின்றதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க.
ஏனெண்டா அதில் முள் இருக்கிறேண்டு. அப்படி தின்ன விருப்பம் இல்லாதவங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சம்பல் செஞ்சு கொடுத்தா தின்னாதவங்களும் தின்னுவாங்க. ஏனெண்டா இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ உங்களுக்கே விளங்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இப்படி செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இப்போ என்னோட வெங்காயம் எல்லாம் நல்லா வசங்கி என்னோட சம்பல் ரெடியாக விட்டுது. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி சம்பளை செஞ்சு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு நான் திசிக்கா ஹாஃப் காய் எடுத்து அதால் 1 டேபிள் ஸ்பூன் திசிக்கா ஜூஸ் இதில் ஊற்றி இதையும் கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கொண்டு போகிறவுத்தான் இதுக்கு திசிக்கா ஜூஸ் ஆட் பண்ணிக்கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தர் ஒரு மாதிரி இந்த சம்பளை செய்வாங்க. இது இன்றைக்கி நாங்கள் செஞ்ச மாதிரி இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது எப்படி இருக்குதுண்டு. இப்போ இருக்கிற இந்த மழை காலத்தில் சாப்பாடு செய்கிறதுக்கே போரினாக இருக்கேன். அப்படி நேரத்துக்கு குயிக்காக இப்படி ஒரு சம்பல் செஞ்சு இந்த மாதிரி சுட சுட ஒரு சாப்பாடு ஒன்று செஞ்சு திண்டு பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு. எந்த நாளைக்கும் இறைச்சி மீன் கோழி என்று இல்லாமல் இந்த மாதிரியும் ஒரு டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு ஒன்று செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கும் எங்களோட சாப்பாடு பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் ஒரு புதிய வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.